ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெட் வெஜ்ஜு சாண்ட்விச் தான். ஸோ நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சாத்தே பண்ணணும். இது வந்து ஒரு கிளாஸி லுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணணுன்னாக்கா ஆனியனை நல்லா சாத்தே பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறோமோ அதை ரெடியாக வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 3 வெஜிடபிள்ஸ் போட போகிறேன். கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ. இப்போது ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டும் பீன்ஸும் தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ அதை போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான காரம் போட போகிறோம். ஸோ காரத்துக்கு என்ன ஸ்பைசஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதை போட்டு நல்லா சாத்தே பண்ணிடணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட போகிறேன். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷ் பண்ண பொட்டேட்டோவும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். வதங்கி வரும்போது இதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். ஏன்னா பொட்டேட்டோ வெந்துடுச்சு, மற்ற 2 வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆனதால் இதுக்கு அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ரெட் சாண்ட்விச்சஸுக்கு பண்ணுறதுக்கு ப்ரெட்டை எடுத்துக்கணும். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அது மேலே சீஸ் ஷீட்டை வைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவில் தேவையான அளவு பட்டரை போட்டுக்கோங்க. அந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவு பட்டர். ஸோ ப்ரெட்டை எடுத்து அந்த பட்டர் மேலே நல்லா 2 பக்கமும் தடவிட்டு முதல்ல என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்டஃபிங்கை நடுவில் வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் ஷீட் வைக்கிறோம். சீஸ் ஷீட்டை வச்சுட்டு சீஸ் ஷீட்டுன்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணான்னா இது வரைக்கும் போதுனாலும் விட்டுறலாம். ஸோ சீஸ் ஷீட்டை எடுத்து அந்த வெஜிடபிள் சாண்ட்விச்சுக்கு மேலே அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே வச்சுட்டு இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை எடுத்து அது மேலே வச்சு ஒரு தட்டை போட்டு ப்ரெஷர் அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது நல்லா ஒட்டிக்கும். அந்த சீஸும் அந்த வெஜிடபிள்ஸும் அந்த 2 ப்ரெட்டுக்கு நடுவில் நல்லா ஸ்டஃப் ஆகிடும். ஸோ இது 2 பக்கமும் போட்டு எடுத்தால் நம்மளுடைய ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. இது நான் ஒரு செட்டை இப்போ போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு செட்டும் ரெடி பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், க்ரீன் பீஸ் கூட. இப்போ ஒரு செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். முதல்ல பட்டர் கொஞ்சமாக போட்டுட்டு ஆல்ரெடி நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஸ்டஃப் பண்ண மசாலாவோடு இருக்கிற அந்த ப்ரெட்ஸை வச்சு அது மேலே வந்து ஒரு தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய வெஜ் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்றவங்க கூட 2 ஸ்லைஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.